TK Mathematics, Class 10th, Unit 7, Example 7.5. The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. அதாவது கித்தானா ஒரு துணி. அந்த துணியை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. அதை விதிச்சோம்னா செவ்வக வடிவத்துல வந்துடும். அப்ப செவ்வக வடிவ கித்தானின் அகலம் எப்படி இருக்குன்னா 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அளவியலை பொறுத்த வரைக்கும்னா எல்லாத்தோட யூனிட்டும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே மீட்டர்ல இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு யூனிட்டோடது வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு சம் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீட்டர்ல கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு சம் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கூம்பு வடிவ கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்தை எவ்வளவு ஆரம் அப்படின்னா ஆரம் ஆர் ஈக்குவல் டு 7 மீட்டர். உயரம் அப்படிங்கிறது இங்க இருந்து இந்த மையத்துல இந்த உயரம்ங்கிறது 24 மீட்டர். இது ஹச். ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல் விரிச்சோம்னா செவ்வக வடிவத்துல இருக்கும் அந்த துணி. ஓகேவா? இதுல செவ்வகத்தோட அகலம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதோட நீளம் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கூடாரத்துக்கு நம்ம வளைபரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இந்த செவ்வகத்தோட துணியோட பரப்புக்கு சமம். அதாவது கூம்பின் வளைபரப்பு அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா அந்த செவ்வக துணியோட பரப்புக்கு சமம். ஓகேவா? கிளியரா? இப்ப கூம்பின் வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். இங்க இந்த எல்ல கண்டுபிடிக்கணும். இந்த சாய் உயரம் எல்லுங்கிறது சாய் உயரம். இதுல இருந்து இது வரைக்கும் என்ன லென்த்னு கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப பாருங்களேன். இந்த இடம் இப்படி இருக்கா? அந்த கூம்பு சாய் உயரம் இதான சொன்னேன் கண்டுபிடிக்கணும்னு. இது 24 மீட்டர் உயரம். ஆரம் வந்து எவ்வளவு? 7 கொடுத்துருக்காங்க. இது என்ன வடிவத்துல இருக்குன்னா ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கு. செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்குன்னா நமக்கு ஃபார்முலா தெரியுமே. கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர்னு. ஆனா நம்ம வந்து கூம்புக்கு அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். சாய் உயரம் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர். அவ்வளவுதான், அதே சேம் தான். அப்ப எல்லோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா ஆரை ஸ்கொயர் பண்ணா 49, ஹச் 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576, 625ன்னு வரும். எல்லு ரூட் எடுத்தா எல்லோட வேல்யூ 25 மீட்டர். அப்ப எல்லோட வேல்யூ சாய் உயரம் எவ்வளோ? 25 மீட்டர். அப்ப இங்க வாங்க, வளைபரப்பு பை ஆர் எல் ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பு நீளம் இன்ட்டு அகலம். பை என்ன? 22/7. ஆரம் தெரியும் ஏற்கனவே 7. எல்லு தான் இப்ப கண்டுபிடிச்சோம் 25. இங்க நீளம் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். 4 போட்டாச்சு. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? 22 இன்ட்டு 25 டிவைடட் பை 4ன்னு வரும். ஓகே, இதோட வேல்யூ தான் என்ன பண்ணா 1 2 1 2 2 4. அப்ப 11 இன்ட்டு 12.5ன்னு வரும். மல்டிபிள் பண்ணும்போது 137.5 மீட்டர். அப்ப செவ்வக துணியோட நீளம் எவ்வளோ? 137.5 மீட்டர். தேங்க்யூ.